and welcome to Banu's Corner. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி வந்தாலே போதும், பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்ல ஏக குஷியும் கொண்டாட்டமும் தான். விதவிதமா பட்டுப்பாவாடை உடுத்தும் குழந்தைகளும், பட்டு புடவை கட்டும் தாய்மார்களும், பூ வைத்து கழுத்து நிறைய ஜொலிக்கும் நகைகளை போட்டு அசல் அம்மனாகவே தங்களை அலங்கரிச்சு கொலு வச்சு கொலு இருக்கும் வீடுகளுக்கும் போவாங்க இல்லீங்களா? ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குங்கிறத வீட்டு தலைவிகளுக்கு தான் தெரியும். வாங்க 2021 கொலு எங்க வீட்டுல எப்படி உருவெடுத்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முதல்ல கொலு படியை செட்டப் பண்ணி கொலு பொம்மை இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கொலு படியை நான் எப்போதும் கிரீம் கலர் பட்டு வேஷ்டியால தான் விரிப்பேன். அப்பதான் பொம்மைகள் பளிச்சுன்னு தெரியும்னு எனக்கு ஒரு எண்ணம். சைட்ல ஒரு சின்ன ஃப்ரிட்ஜும் ஃப்ரீசரும் இருக்குது. அது மேல பொம்மை வைக்கிறதுனால அது மேலேயும் ஒரு வெள்ளை துணி விரிச்சிடுவேன். கொலுப்படியோட சைடு தெரியாம இருக்க ஒரு அங்கவஸ்திரம் போட்டு மறைச்சிடுவேன். வேஷ்டி லேசா, அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ஒரு வெள்ளை டேபிள் கிளாத்தை போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேல வேஷ்டிய விரிச்சிடுவேன். கொலு பொம்மை பெட்டிய ஒவ்வொன்னா தான் திறக்கிறேன். பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கிற பொம்மைய ஒவ்வொன்னா பிரிச்ச பேப்பரை கையோட மடிச்சு வச்சிடுறேன். கடைசியில அந்த மடிச்ச பேப்பர் எல்லாம் அதே பெட்டியில போட்டுருவேன். திரும்ப பேக் செய்ய அது உதவியா இருக்கும். பிரிச்ச பொம்மைகளை ஒரு ட்ரேல போட்டு ட்ரே நிறைஞ்சதும் ஒவ்வொரு பொம்மையும் அந்தந்த படியில உத்தேசமா வச்சிடுவேன். என் கொலு சின்னதுங்கிறதுனால பொதுவா கிட்டத்தட்ட ஒரே அரேஞ்ச்மெண்ட் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் பின்பற்றுவேன். முந்தின வருஷ போட்டோவை பார்த்து தான் நான் பொம்மைகளை வைப்பேன். எல்லா பொம்மைகளையும் அந்தந்த படியில வச்ச பிறகு ஒவ்வொரு படியிலையும் பொம்மைகளை சரியா அடுக்கி வைப்பேன். பொம்மைகளெல்லாம் வச்ச பிறகு பார்க் அரேஞ்ச்மெண்ட் செய்யறேன். இதுவும் கிட்டத்தட்ட வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு டைம் ஜாஸ்தி கிடைக்காது. அதனால ஒரே மாதிரி வச்சுட்டு வந்தா சுலபமா இருக்குங்கிறதுனால தான் நான் அதை ஃபாலோ பண்றேன். பொம்மைகள் வச்சப்புறம் பார்க் அரேஞ்ச்மெண்ட் செய்வேன். முன்னாடி பசங்க சின்னதா இருந்தப்ப அவங்களுக்காக தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த பார்க்கு. இப்போ வீட்டுக்கு வர சின்ன குழந்தைகளுக்காக வைக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட வருஷம் ஒரே மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு கிராமப்புற சூழலை காட்டுற மாதிரி பாலம் இருக்கிற ஒரு நதி, அப்புறம் பண்ணை, ஒரு சின்ன கோயில், குளம், மண்டபம் எல்லாம் இங்க பார்க்கலாம். இந்த நதிக்கு ப்ளூ டிஷ்யூ பேப்பர், கிஃப்ட் ராப் பேப்பர் பயன்படுத்தியிருக்கேன். மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு ஒரு கிளாஸ் பவுல்ல ப்ளூ கலர் பாத் கிறிஸ்டல்ஸ் நிரப்பி பிளாஸ்டிக் பூலாம் வச்சிருக்கேன். இந்த கிராமப்புற சூழல் பக்கத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி அமைச்சிருக்கேன். என் பசங்க சின்னதுல விளையாடின லெகோ போர்ட பேஸா எடுத்திருக்கேன். இந்த பிள்ளையார், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி கற்சிற்பங்கள் மகாபலிபுரத்துல இருந்து வாங்கினது. ஒரு ஃப்ரெண்டோட கிஃப்ட் அது. இங்கேயும் ஒரு குளம், அதுல பூக்கள் மற்றும் வாத்து சேர்த்திருக்கேன். இந்த பார்க்ல 2 லெகோ பொம்மைகளையும் சேர்த்திருக்கேன். முன்னாடிலாம் ப்ளூ கலர் ஃபுட் கலரிங்க தண்ணியில கலந்து இந்த குளத்துக்கெல்லாம் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் இந்த ப்ளூ கலர் பாத் கிறிஸ்டல்ஸ் தான் நான் பயன்படுத்துறேன். அன்பை வெளிக்காட்டும் சில பரிசு பொம்மைகளும், நினைவு பரிசா ஒரு இடத்துக்கு போகும்போது வாங்கின பொருட்களும் இங்க சேர்த்திருக்கேன். இத பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமா எனக்கு இருக்கும். 90 வயசுக்கும் மேல இருக்கிற எங்க பெரியம்மா கொடுத்த கிருஷ்ணர் பொம்மை இது. இதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு நினைவை கொண்டு வரும். என்கிட்ட 2-3 செட்டு இந்த ரெடிமேட் கோலம் இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கோலம் நான் கொலுக்கு முன்னாடி போட்டுட்டேன். இப்போ என்னுடைய முழு கொலு செட்டப்பையும் பார்க்கலாம். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். ஹாப்பி நவராத்திரி எவ்ரிவன்.